அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தோம். விலைவாசி உயராம பாத்துக்கிட்டோம். பொதுமக்கள் வாழவே முடியலைங்க. எல்லாத்துலயும் விலைவாசி உயர்வு, ஈபி வரி உயர்வு. மக்கள் விலைவாசியில் தான் கடுமையா பாதிப்பாங்க. திமுக ஆட்சி வந்ததுல இருந்து எல்லாமே விலைவாசி எல்லாமே உயர்வு. இப்போ ரொம்ப கடுமை தான். இன்னைக்கு அரிசி விலை உயர்ந்து போச்சு. 30க்கு ஒரு கிலோ 30 ரூபாய் ஏறி போச்சு. பருப்பு 40 ரூபாய் ஏறி போச்சு. எண்ணெய் 60 ரூபாய் ஏறி போச்சு. அரிசி பருப்பு கூட வாங்கி சாப்பிட முடியாம இருக்கு. ரேஷன்ல போடுற அரிசி வாயில வைக்க முடியாம இருக்கு. இதை பத்தி எல்லாம் அந்த முதலமைச்சருக்கு கவலை இல்லை. மக்கள் பாதிக்கின்றாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு, விலை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எதுவும் இல்ல. நாட்டு மக்களை பத்தியே கவலைப்படாத முதலமைச்சர் வீட்டு மக்களை பற்றி, வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் வேணும், என்ன கட்சியில பதவி வேணும் அப்படின்னு சிந்தனையில் இருக்கிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? மக்களுடைய ஓட்டு பெற்று வர்றவங்க கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. ஓட்டு போட்டவங்க பூரா ஓட்டாண்டியா இருக்கான். இதாங்க 4 வருஷத்துல நாட்டில் நடக்கிற நிலைமை. நல்லாட்சினா எடப்பாடியார் தான்.